ஹலோ, குட் மார்னிங். ஹோப் யூ ஆர் ஃபைன். ரவுண்ட் ஒன்னோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ ரவுண்ட் டூக்கு எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே அலாட்மெண்ட் ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு 20 to 25 காலேஜஸ் எடுத்து அதனுடைய சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுவேன் உங்களுக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கேன். ஏஐடிஎஸ்க்கு ஒரு லிஸ்ட்டு, இசிக்கு ஒரு லிஸ்ட்டு, அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வணக்கம். இப்போ ரவுண்ட் 2 சாய்ஸ் லிஸ்ட் நம்ம ஐடி பார்க்க போகிறோம். சாய்ஸ் லிஸ்ட் எல்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இன்றைக்கி 5 o'clock கூட இருக்குது. நாளைக்கு டென்டேட்டிவ் வர்றதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப, அப்வோர்ட் கொடுக்குறப்ப இந்த சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படி நம்ம போட்டிருக்கோம், நம்ம கொடுக்கலாமா என்னன்ட்டு. அதனால தான் இந்த சாய்ஸ் லிஸ்ட்லேயும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் பழைய இயர் கட் ஆஃப் 2023-24 கட் ஆஃபையும் சேர்த்து போட்டிருக்கேன். இது எப்படி யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுக்குறப்ப யூஸ் ஆகும், அப்வோர்ட் கொடுக்குறப்ப யூஸ் ஆகும், சாய்ஸ் லிஸ்ட் இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். பார்த்துக்கோங்க. சரி, எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஓன்லி பியூர் ப்ரெடிக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அண்ட் ரவுண்ட் ஒன்னில் எப்படி போயிருக்கு என்னங்கிற மாதிரி தான் வச்சு பண்ணியிருக்கேன். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இட் இஸ் கம்ப்ளீட்லி டன் இல்லை. கேசிடியில் எஸ்சி சீட் இருக்குது. ஐடியில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எஸ்சி சீட் ஒரு 26 இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் ஐடியில் எம்பிசி சீட் இருக்குது, எஸ்சி சீட் இருக்குது. அதே மாதிரி ராஜலக்ஷ்மியில் எஸ்சி சீட்ஸ் இருக்குது, ஒரு 12 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி கற்பகம்லேயும் தட் இஸ் அன் எஸ்சி சீட். ஆர்எம்கேலையும் எஸ்சிஎஸ்டி சீட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாமே ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பெரிய அட்வான்டேஜஸ். தே கேன் டேக் இட். மினிமம் 144 தான். கண்டிப்பாக ஒரு 150 எடுத்துருந்தால் கிடச்சிருக்கும். ஸ்ரீகிருஷ்ணா ஐடியில் 12 சீட் இருக்குது. எஸ்சிஎஸ்டிக்கு 12 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேபிஆரில் 10 சீட்ஸ் இருக்குது. கேபிஆரில் எஸ்சிஎஸ்டிக்கு 10 சீட்ஸ் இருக்குது. அப்போ ஓசி, பிசி, எம்பிசிலாம் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அதுதான் ரியாலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வரில் ஒரு 5 சீட்ஸ் இருக்குது. ஸ்ரீ ஈஸ்வரில் ஒரு 5 சீட்ஸ் இருக்குது. அப்போ எஸ்சிக்கு 171லேயே முடிஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பன்னாரியம்மனில் பார்த்திங்கன்னா எம்பிசி ஒரு 14 சீட் இருக்குது. பன்னாரியம்மன் எம்பிசி தட் இஸ் 14 சீட்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 178, 177 எம்பிசி எடுத்தவங்களுக்கு பன்னாரியம்மனில் ஐடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி சீட்ஸ் 21 இருக்குது. 133 வரைக்கும் போயிருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 144 அந்த கடைசி அந்த கவுன்சிலிங் 141 நடக்குதில்ல, அவங்களுக்கு வரைக்கும் எங்கள் பன்னாரியம்மனில் எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு ஐடி கிடைக்கும். கொங்கு ஓகே, கொங்கு எ பெட்டர் ஆப்ஷன். தட் இஸ் அ குட் நியூஸ். அதாவது ஓசி 0 ஆகிடுச்சு, பிசி 14 சீட் இருக்குது கொங்குல. லாஸ்ட் டைம் 177க்கு முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். 178 எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கொங்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஈஸ்வரி எஸ்ஆர்எம் ஈஸ்வரி 5 சீட்ஸ் இருக்குது ஓசியில். 37 சீட்ஸ் ஆர் இன் பிசி. அப்போ நீங்கள் ஓசிலையும் சீட்ஸ் இருக்குது, பிசியில் சீட்ஸ் இருக்குது. போன வருஷம் 182க்கு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு. சென்ட் ஜோசப் தெர் இஸ் 0 and 28. ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 172.5க்கு பிசி முடிஞ்சிருக்கு. 28 சீட்ஸ் இருக்குது இந்த வருஷம். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஈஸி கொஞ்சம் ப்ரியராக போயிட்டதுனால இந்த வருஷம் ஐடி பேக் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் போன வருஷம் நல்ல கட் ஆஃபில் ஐடி மூவ் ஆயிருந்தாலும் இந்த கட் ஆஃபுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்ஆர்இசி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ராம் பார்த்துருவோம். சாய்ராம் 6 and 19 சீட்ஸ் இருக்குது. ஸோ 180.5கே போன தடவை முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு 19 சீட் பிசியில் இருக்குது. டெஃபினெட்லி 177, 178 எடுத்தவங்க சாய்ராம் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஐடி எடுத்துடலாம். அதே மாதிரி எஸ்ஆர்இசி பார்த்திங்கன்னா 0, ஓசி 0 ஆகிடுச்சு. பிசி 16 சீட்ஸ் இருக்குது. ஸோ ஐடி வச்சுக்கலாம். அதே மாதிரி மெஃப்கோஸ் கல்னக்கு 7 சீட் ஓசியில் முடிஞ்சிருச்சு. பிசியில் 19 சீட் இருக்குது. இதுவுமே நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் பிஎஸ்என்ஏ காலேஜ் 30 சீட்ஸ் ஓசியில் இருக்குது. 27 பிசியில் இருக்குது. அதாவது 173.78க்கு போன வருஷம் முடிஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷன். 167க்கு முடிஞ்சிருக்கு. நேஷனல் காலேஜ் பார்த்திங்கன்னா 173.78க்கு போன வருஷம் முடிஞ்சிருக்கு. 7 சீட்டு தான் இருக்குது நேஷனல் காலேஜ். இப்போ யார் 178, 177 எடுத்திருக்கீங்களோ டக்குன்னு நேஷனல் காலேஜை நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, டெஃபினெட்லி நீங்கள் ப்ரியராக உங்களுக்கு அப்வர்ட் மூமெண்ட் நேஷனல் காலேஜ் கிடச்சா கூட டக்குன்னு கொடுத்துடலாம். ஏன்னா அது கிடைக்காது, கட் ஆஃப் போயிட்டே இருக்குது. ஸோ சவிதா பார்த்திங்கன்னா 18 சீட் இருக்குது பிசியில். போன தடவை 167.5 தான் முடிஞ்சிருக்கு. நல்ல ரேஞ்ச் தான். ஒரு 172, 73 எடுத்தால் கிடச்சிரும். பார்த்துக்கோங்க. டாக்டர் மகாலிங்கம் தட் இஸ் plenty ஆஃப் சீட்ஸ். 23 சீட் ஓசியில் இருக்குது, 20 சீட் பிசியில் இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 170 எடுத்திருந்தாலே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சாய்ராம் இன்ஸ்டியூட் 28 சீட் இருக்குது. போன தடவை பார்த்தீங்கன்னா 171.5க்கு முடிஞ்சிருக்கு ஓசி. அதே ரேஞ்சில் முடிகிற வாய்ப்புகள் இருக்குது. பிசி 164.5, ஒரு 5 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா நீட்டாக 28 சீட்ஸ். ஐடி டக்குன்னு போயிருங்க. ஏன்னா 77,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏன்னா சிஎஸ்சி தான் நிற்காதீங்க. ஐடி ஆப்ஷன் வச்சுக்கோங்க, சிஎஸ்பிஎஸ் எல்லாம் சேர்த்து ஆப்ஷன் வச்சுக்கோங்க. சிஎஸ்சி பிரான்ச்சஸ் கேட்குறவங்க.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சோனா தர் இஸ் 18 சீட்ஸ் இன் பிசி இருக்குது. இதில் வந்து 4 சீட்ஸ் இருக்குது, 24 சீட்ஸ் இருக்குது. யா, இட் இஸ் 24 சீட்ஸ் ஓசியில் இருக்குது, 18 சீட்ஸ் பிசியில் இருக்குது. சோனா பார்த்துக்கலாம் நீங்கள். அதே மாதிரி சாரநாதன் வந்து 11 சீட்ஸ் இருக்குது ஓசியில். 170க்கு தான் முடிஞ்சிருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும். பிசியில் 164.5, ஓகே. 170 பக்கத்தில் இருந்தால் ஐடி ஈஸியாக கிடைக்கும். பனிமலர் நோ இஷ்யூஸ், 72 சீட்ஸ் ஓசியில் இருக்குது, 65 சீட்ஸ் வந்து பிசியில் இருக்குது. பனிமலர்லாம் 160 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 160 162 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஐடி கிடைக்கும். ஸோ ஐடி வந்து நெக்ஸ்ட்டு டு சிஎஸ்சி இசிக்கு அப்புறம் ஐடி நீங்கள் கண்டிப்பாக சான்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாமே ஏஐடிஎஸ் மட்டும்தான் நினைக்காதீங்க, சிஎஸ்சி மட்டும்தான் நினைக்காதீங்க, ஐடியும் ஒரு சான்ஸ் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டேட்டாவை வந்து உங்களுக்கு எதில் உதவும் அப்படின்னால் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் போட்டுக்கிறனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்துக்கிறது கரெக்டாக இல்லையான்ட்டு. ஓகே, தேங்க்யூ.